ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வித்தியாசமான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு பார்ப்போம் வாங்க. எப்பயுமே ரவா லட்டு செய்யறதுல பாம்பே ரவை வச்சு தான் லட்டு பண்ணுவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். அது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் போல் சம்பா ரவை எடுத்துக்கணும். அதே கப் அளவுக்கு பால், 1 கப் அளவு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் பொடிச்ச சர்க்கரை வந்து 1 கப் எடுத்துக்கணும். இது தவிர ஒரு 4 டீஸ்பூன் போல் ரவை, ரோஸ்டட் ரவையும் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம்பா ரவையை வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் வச்சு இருத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி மட்டும் கீழே போயிடும், உங்களுக்கு ரவை மேலேயே நிற்கும். இந்த மாதிரி இருத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஈரம் போக ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுக்கலாம். அப்படி டைம் இல்லை அப்படின்னா வாணலியில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் ஈரம் போக நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சத்தெல்லாம் போய் நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் நீங்கள் வந்து துருவின தேங்காயை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் அந்த தண்ணி சத்து போகிற வரைக்கும் வறுத்தா போதும், கலர் வந்து மாறக்கூடாது. இதை வந்து எடுத்து திரும்ப ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்பா கோதுமை ரவையோட நீங்கள் வந்து நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டே வந்து ஒரு 4 டீஸ்பூன் போல் ரோஸ்டட் பிளெயின் ரவை எடுத்து வச்சுக்கணுன்னு, அதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும். இதே மாதிரி எல்லா ரவையையும் நீங்கள் வந்து அரைச்சிடுங்க. கொஞ்சம் புறப்புறந்தான் இருக்கும், அது பரவாயில்ல. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. முந்திரி தேவைக்கேற்ப போட்டு நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதே கடாயில் நீங்கள் வந்து 1 கப் போல் பால் விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும், சிம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதி வந்துடுச்சு. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்தோம் கலருக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க அந்த ரவை, அதாவது 1 கப் ரவையில் 4 ஸ்பூன் போல் வறுத்த பிளெயின் ரவை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க 1 கப் போல் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து கிளறிக்கோங்க. ஒரு கப் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான சர்க்கரையாக இருந்ததுன்னா நீங்கள் 3/4 கப் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கிளறுங்க. கிளறினோன்னே அது சர்க்கரைலாம் நல்லா உருகி ஒன்றா சேர்ந்து வரும் இந்த மாதிரி. இப்போ நம்ம வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துக்கலாம் இதில். இப்போது இது வந்து ஒன்றா வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இறக்கிக்கோங்க.
ஸோ இது வந்து நமக்கு ஃபெயிலே ஆகாது. இந்த மாதிரி நம்ம லட்டு செய்யும்போது உங்களுக்கு எப்படியும் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும், உதிரவும் செய்யாது. கொஞ்ச நேரம் ஆறின பிறகு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக லட்டு பிடிக்க வருது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபெயிலே ஆகாது, பயமே இல்லாமல் நீங்கள் செய்யலாம் சூப்பராக. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.